பண்ணிட்டா மக்களுக்கு சந்தோஷம், மாமன்ஸ் பண்ணிட்டா மாமியாளுக்கு சந்தோஷம், பணக்காசு கேட்காத புருஷமார்களுக்கு சந்தோஷம், புதுச்சலை எடுத்து குடிச்சிட்டா பொண்டாட்டிகளுக்கு சந்தோஷம். இன்னைக்கு இங்க அப்ப கணவதிக்கு ஆண்டு விழா வந்துட்டா இந்த அமர்த்தப்பட்டி செங்கோடாம்பாளையம் சனம் முத்தூருக்கு சந்தோஷம். அப்படி எங்க ஆயாமார்கள் எல்லாம் சேர்ந்து எங்க ஐயனுக்கு எடுத்து இந்த விழாவிலே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் எங்க தோட்டத்துல இருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்தி பூவை அவி பாதத்துல வைக்கிறதுங்க. ஏயா இத்தனை ஊரு கையில பருத்தி பூவை கொண்டு வந்து போடுறேன். திருச்செங்கோடு முழுக்குமே எந்த வீட்டுல வேணாலும் 10 தறி 5 தறி போட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்களே. இப்படி தறி போட்டு நெறியோடு இருக்கிற சாணத்துக்கு போய் பருத்தி பூ கொண்டாந்து வைப்பியா நீங்க கேட்கலாம் நடுவர்களே. ஏன் தெரியுமா மத்த பூ காட்டிலி பருத்தி பூ வசதி பொறிச்சிட்டு வந்து மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதாடு வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க எல்லாமே டெக்ஸ்டைல்காரங்க. அதனால பருத்தி பூ பாதத்துல வைக்கிறதுங்க. ஏங்க நடுவர்களே இங்க நல்லவர் வல்லவர் 4-5 வருஷத்துக்கு முன்னால வந்துட்டு போனாங்க. மீண்டும் நம்மளை கூப்பிட்டு ஒரு பொழப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சனமெல்லாம் 9 மட்டும் கூட்டம் போட்டு 50 மட்டும் நாயம் பேசி நம்மளை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாங்களே. இந்த சனத்துக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டு என்னையா துரோகம் பண்ணேன். நடுவர்களே காலையில கோழி கோப்படு வந்துடும் சொன்ன குமரன் ஹோட்டல் ரூம் போட்டு கொடுத்து 3 ரூபாய் வச்சிருப்போம். முழுக்கப்படுத்து தூக்கினி என சண்டாளா அந்த கணபதி வாசலுக்கு வந்து இப்படி பண்ணலாமா? என்னடா பண்ண நடுவர்களே தேவகாட்டிலேயே பெரும்புலவர்கள் ஏட்டாங்க மகராசன் சொல்லுவாங்க. வந்தா வரவணும் சரி எங்க பங்காளி அத்தனை மட்டும் கூப்பிட்டாரு. நாளைக்கு ஏடா பங்கு இப்படி பண்ணி போட்டேடா வாங்கின்னு கேட்டா இந்த மூத்தி கொண்டு நான் எங்க வச்சுக்க இப்படி பண்ணலாமா? என்னையா பண்ண நடுவர்களே அப்ப என்ன பண்ணோம்னே தெரியாமதான் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? என்னையா பண்ண நடுவர்களே நீங்க செஞ்ச பாவத்தை போக்கு அந்த காசி போனா தொலைப்பா, அந்த ராமேஸ்வரம் போனா போகுப்பா. திருச்செங்கோட்டு மலையை 9 மட்டும் கிரிவலம் வந்தா தொலைமா இப்படி பண்ணலாமா? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு. ஏதோ கொடுத்து விடுறாங்க. அந்த கோடியக்கரையில 16 ஐயரை வச்சு 17 மட்டும் கொண்டுருட்டுனா போகுமா? இப்படி பண்ணி போட்டீங்க. என்னையா பண்ண நாளைக்கு அந்த புள்ள போய் நம்ம ஊர்ல பெருவாசன மகாராஜா திருச்செங்கோட்டு போய் இப்படி பண்ணி போட்டாருன்னு ஊருக்குள்ள சொன்னா உங்களுக்கு தானே கேவலம். என்னையா பண்ணேன். ஏன் நடுவர்களே பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க. நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. யாரியா பைத்தியா? இவர் பைத்தியமா அவர் பைத்தியமா? 2 தான். என் தம்பிடா. உன் தம்பியா இருந்தா அவன் பைத்தியம் பிடிக்காதா? 2 பேரும் படிச்சிருக்காங்க. ஆனா ஊர் வழக்கத்துல யாருமே படிக்கல. 2 பேரும் தான் ஆயுஷமா படிச்சுட்டாங்க. இவனுக்கு தனியா கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு தனியா கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாரும் ஒட்டமா கல்யாணமாவே. பாரியா 2 பேரும் முகத்தையும் பாரியா. மூஞ்சி பார்க்க முடியாதான்னு வணக்கம் நினைக்கிறேன். அத என்னம்மா கோச்சுட்டு போறீங்களா? கோச்சுட்டு போறது பெருசு இல்ல. கோச்சுட்டு போற எவ்வளவு தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவாதா? உன் புத்தி கொப்பம் புத்தி அப்படியே இருக்கு. அப்ப புத்தி தப்பா சப்போர்ட் உட்கார. என்ன பஜ்ஜில ஏத்தி விடுற? கூட்டியாந்தவங்களுக்கு ஏத்தி விட தெரியாது. வேற என்ன எடுத்த? என்ன எடுத்தோம் சொல்லி சிம்பிளா என்னன்னு நாங்க சொல்லணும். என்னடா ஓன் செல்லுதான்டா. இங்கதானே வச்சேன். சம்பளத்துக்கு நீ தேத்தல, நீ 1 வாரத்துக்கு தேவையான தேத்திருக்க. 40,000 கண்டிக்கிறமா உட்காருமா. கண்டிக்கிறமா நீ உட்காருமா. நீ கண்டிக்கிறமா உட்காருமா. இது என்ன பைத்தியம் ஐயா? அவன் என்ன பைத்தியம் ஐயா? 2 பேரும் படிச்சிருக்காங்க. நடுவர்களே நீங்க படிச்சு பட்டமாக்கி என்ன எதுக்காச்சு அதுக்கு 2 பேரும் படிச்சு வைக்கல. இது 8 வருஷமா தெரியும். எனக்கு 9 வருஷமா தெரியும். அவன 12 வருஷமா தெரியும். அவன 17 வருஷமா தெரியும். இது 2 பைத்தியம் ஐயா. 2 பேரும் பைத்தியம் கிடையாது. அப்புறம் யாரு? 2 பேருமே லூசு. ஒன்னு முழு லூசு, ஒன்னு அரை லூசு. ஒன்னு எனக்கு தெரியும், 2 லூசு எனக்கு தெரியும். என்னமோ இந்த காலத்திலே நகர வாழ்க்கை என்னமோ நல்லா இருக்கு. நடுவரவர்களே அந்த காலத்திலே கிராமத்திலே மனுஷால மதிச்சா ஒரு ஒருமுறை வீட்டுக்கு வந்தா வாங்க உட்காருக்கு சாப்பிடுங்கன்னு ஒரு மரியாதை கொடுத்தாங்க. இந்த காலத்துல எவனாலும் மனுஷன் மதிக்கிறானா பட்டணத்துக்குள்ள? அந்த காலத்துல எல்லாம் கிராமத்துல போனோம்னா உங்க வீட்டுல சின்ன பிள்ளை நல்லா இருக்கா பெரிய பிள்ளை நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. இப்ப எங்கேயாவது நகரத்துல போனோம்னா போன உடனே உங்க வீட்டுல சின்ன பின் இருக்கா, சாம்சங் பின் இருக்கா, சி டைப் பின் இருக்கா, சாட்சியத்துல குறியிலே போறாங்க. நடுவரவர்களே அன்னைக்கெல்லாம் மாமனார் வீட்டுக்குள்ள வாரான பட்டி காட்டுக்குள்ள இன்னைக்கு பாருங்க மருமக தாத்தா விடான்னு எந்திரிச்சு நிப்பா. முந்தானை எடுத்து இப்படி போத்துவா. ஏன் தால சிங்கமா புளிய கடிச்சதுன்னு ஓடுவேன். குடும்பத்துல மூத்தை வாராங்க, அந்த வம்சத்தை உருவாக்கி வராங்க ஒரு மரியாதை பட்டி காட்டுல இருக்குது. பட்டணத்துல உண்டா? மாமனார் உள்ள வாரா மருமக அட்டங்கால் போட்டு டீ வாக்குறான். இவன் பெரிய மனுஷன் வந்துட்டேன். இந்த அம்மா திரும்பியே வாய்க்கல. நாயின் கூட மதிக்கல.
சரி நம்மளுக்கு கிடைச்ச மறுவாதி அம்மட்டு தண்ணி குடிக்க போறாரு மாமனார் சமையல் வீட்டுக்குள்ளே மருமவம் ஏனுங்க மாமோ ஏங்கண்ணே தண்ணி குடிக்க பாருங்க அம்மாயோ வரையில எனக்கு ஒரு சொம்பு கொண்டு வாங்க இந்த பட்டணத்துல மாமனாருக்கு மருமகன் ஊழியம் பண்ணிட்டு திரிகிறானே இதுக்கு பேசுறதுக்கு 2 பேர் ஏறி பிடிச்சி எப்படி வெறிச்சிட்டு வந்திருக்கிறீங்க நடுவரவர்களே அந்த காலத்துல பாட்டு எப்படிங்க பாட்டு அடாடா இன்னும் பட்டி காட்டுக்குள்ள நடவுனாட போயிட்டா அதுக்குள்ள ஆச்சு வண்டி வண்டி அதுல 2 பேர் வண்டி அப்படியே வண்டியால் வளர்த்து மாடு சிங்காரமா வண்டியால் அங்காரம் வளர்த்து மாடு சிங்காரமா சிங்காரத்தை 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 நம்பியெல்லாம் நானே ஏழுக்கு நோவு தெரியாது வளர்த்தணும் விவரம் தெரியாது கைகால் நோவாது பாடுபடுவாங்க பட்டி காட்டுல பட்டணத்துக்குள்ள என்ன பாட்டு படிக்கிறாங்க என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு யோசனமான பாலுது எதுவும் இல்லை ஆளுது பொறுமை சாமி பொறுமை 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 என்ன வேணா நடக்க நீ சந்தோஷமா தான் இருப்ப பாடுபட்டாத்தான் உனக்கு போட தெரியும் கொப்பம் சம்பாரிச்சு வச்சுக்கிற வாடகை வருது வாங்கிட்டு கொப்பம் சட்டி வாடகைக்கு சும்மா சுத்து பண்ணிக்க ஆனா பட்டிக்கட் பசங்க அப்படி இல்லைங்க என்னமோ ஒரு ஆடு குட்டியாவது ஒரு மாடு கண்ணாவது ஒரு கோழி குஞ்சாவது மேய்ச்சு வாரமான சந்தைக்கு பணம் கொடுக்கக்கூடிய தெம்பு திராணி எங்க பட்டிக்கட் பசங்க இருக்குதுங்க இந்த பட்டண பசங்க இருக்குதா நடுவரவர்களே நாங்கெல்லாம் அப்பா அம்மாவே வாங்க போங்கன்னு பேசுற மரியாதை வீட்டுக்கு உரம்பரை வந்தா பெரியப்பனா சித்தப்பனான்னு சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்க பட்டிக்காட்டுக்குள்ள இன்னைக்கு பட்டணத்துக்குள்ள சொல்றாங்களா அல்ல சித்தப்பனா இருந்தாலும் சரி மாமனா இருந்தாலும் சரி பெரியப்பனா இருந்தாலும் சரி அங்கிள் அங்கிள் மாமனும் அங்கிள் சித்தப்பனும் அங்கிள் பெரியப்பனும் அங்கிள் அப்ப உனக்கு எவதான் முறை பொண்ணு அதே மாதிரி சின்னம்மாவா இருந்தாலும் சரி பெரியம்மாவா இருந்தாலும் சரி அத்தையா இருந்தாலும் சரி ஆன்டி ஆண்டி ஆன்டி அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போறேன் மம் சம்படி இஸ்கம் அப்படின்னு ஓடிட்டேன் யாரு வந்துக்கிறேன்னு சொல்றேன் இன்னைக்கு பட்டிக்காட்டுக்குள்ள போனீங்கன்னா அது சின்ன குழந்தையா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தையில வாங்கோன்னு கேட்டு ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கக்கூடிய பண்பாடு இன்னைக்கு கிராமத்துல அங்க இருக்குது இன்னைக்கு டவுனுக்குள்ள இருக்குதா அல்ல டச்சு புருஷன் ஒரு பக்கம் டச்சு கொண்டாட்டி ஒரு பக்கம் டச்சு பிள்ளை ஒரு பக்கம் டச்சு பையன் ஒரு பக்கம் டச்சு ஃபேமிலிக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு நோ டச்சு இன்னும் ஒரு 10 வருஷத்துல யார் கையிலுமே செல்போனே இருக்காது ஆனா எல்லாரும் போன் பேசலாம் எப்படிங்க எல்லாரையும் பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஏத்தி இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு ஏரியல் ஒண்ணு சொல்லிடுவாங்க 2 ஸ்பீக்கர் சின்னதா செஞ்சு காது ஓரத்துல ஆபரேஷன் பண்ணி வச்சிருவாங்க லாபுல கிழிச்சு சிம் கார்டை வச்சிருவாங்க கிட்னி ஓரத்துல பேட்டரியை வச்சிருவாங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எப்படி நம்ம போன் பேசுறது நடந்து போய்க்கிட்டு கீழே உடம்பு குழுங்குச்சுன்னா போன் வந்துச்சுறான்னு பேசிக்கிட்டு போக வேண்டியது உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் எப்படி சார்ஜ் ஏத்துறது மூக்குல பிளக்க மாட்டியா சார்ஜ் ஏத்த முடியும் எல்லா பெட்டி கடையிலயும் ரீசார்ஜ் முட்டாயின்னு ₹1 ஒண்ணு விற்பான் ஒன்ன வாங்கி உள்ள போட்டு 1 மணிக்கு தடவை குடிச்சேன்னா 12 மணி நேரத்துக்கு சார்ஜ் சுக்குன்னு நிற்கும் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் ஒருத்தனுக்கு சார்ஜ் இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது கண்ணு பழுத்து சிவப்பா இருந்துச்சுன்னா அவனுக்கு ஃபுல்லா சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம் மஞ்சளா மங்கிக்கிட்டே வந்துச்சுன்னா ஐயாவுக்கு சார்ஜ் இறங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் பஸ் ஸ்டாண்ட் ஓரமா சுணக்கமா உட்காந்துட்டாருன்னா ஐயா சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டாருன்னு அர்த்தம் அப்புறம் அவர் வாயில ஒரு மாத்திரை போட்டதா அப்புறம் எந்திரிச்சு நிற்பாரு வாட்ஸ்அப்பா 2 முட்டையும் இப்படி சுத்தினீங்கன்னா வாட்ஸ்அப் அது வாட்ல போகும் பேஸ்புக் நீ புக் பண்ண பேசுறா இல்ல போட்டோ எப்படி தெரியுமா இருக்கணும் ஒத்த மூக்க அப்படி வச்சுக்கிட்டு அப்படின்னா போட்டோ லோட் ஆயிடும் டெலீட் பண்றதுன்னா அப்படின்னு இன்ஸ்டாகிராம் இப்படி பின்னாடி இந்த இது தண்டு படம்
அதுல போய் தடவடினா இன்ஸ்டாகிராம் போயிட்டே இருக்கு. கண்டுபட இன்ஸ்டாகிராம்னு வரப்போகுது. அப்படிதான் இன்னைக்கு கொண்டாந்து விட போறான் நம்மள. நடுவரவர்களே, முகம் பார்த்து பழகிய உறவுகள் எல்லாம் முகநூலில் பழகுகிறது. ஆஹா, வாய் விட்டு பேசிய உறவுகள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பேசுகிறது. இதெல்லாம் பட்டணத்துல. பட்டிக்காடா பட்டணம்மா, ரெண்டு நெட்டால சேனம்மா. பட்டிக்காடா பட்டணமா, ரெண்டு நெட்டால சேனம்மா. ஆளை பார்த்து நோக்கம் போட்டு முடிவு நீங்க கட்டணுமா. பட்டிக்காடா பட்டணமா, ரெண்டு கிட்ட லட்சணமா. இன்னைக்கு கிராமத்துல சந்தைன்னு ஒண்ணு இருக்குது. என்ன சந்தைனா, விவசாயி நாங்க விளைவிக்கிற பொருளை கொண்டு போய் சந்தையில கிராம பகுதியில வியாபாரம் பண்ணுவோம். முகம் பார்த்து கொடுப்போம். இன்னைக்கு டவுன்காரர் பூரா ஆன்லைன்ல புக் பண்றாங்க. வீட்லயே குச்சிட்டு சோறு வேணுமா போணும், டொமேட்டோ துணி வேணுமா போணும், மாத்திரை வேணுமா போணும். எது வேணாலும் கிராமத்துல போய் வாங்க. நமக்கு ஒருத்தர் ஒரு அறிவும் கிடைச்சதுங்க. ஆனா பட்டணத்துல எவன் புக்கு பண்ற, எவன் சமைக்கிற, எவன் திங்கிறான்னே தெரியாம இருக்கிறாங்களே. அப்ப இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்குவாங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம கிராமத்துல உள்ள கடையில போய் ஒரு பொருளை வாங்கினோம்னா, நாளைக்கு உனக்கு ஒரு கஷ்டம், ஒரு சிரமம் வந்தா, அந்த கிராமத்துல கடை வச்சிருக்கவரு உன்னையால 10 பைசா அவர் பயன்பட்டு இருந்தாருன்னா, ஏதோ ஆத்திர அவசரம் கேட்கும் போது ஒரு 1000 100 கொடுப்பாரு. நீ அமெரிக்கா கம்பெனிக்காரன் புக் பண்ணி சாப்பிடுறிய, நாளைக்கு உனக்கு நல்லது கிட்டா அவனா வந்து நிக்க போறான். இங்க உள்ளவன் வளர்ந்தா தானே நம்ம வளர முடியும். நடுவரவர்களை என்னைக்கு உள்ளூர் வியாபாரிகளை தவிர்த்து வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு பட்டணத்தாங்கொண்ட பட்டு கம்பளம் மிரிச்சாங்களா, அன்னையோட நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு அடி வைக்கிறாங்க. நடுவரவர்களை நாளைக்கு கடை வழியா போறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி கடை வச்சிருக்கிறாரு. கொத்துன்னு கீழே வந்துட்டா ஓடியாந்து தூக்குவேன். ஆத்தாடி, நம்ம மஞ்சுநாதன்ல பட்டிமன்றம் பேசுறவரு நல்ல வெத்தலவாக்கெல்லாம் போடுவாரு. குப்புற விழுந்துட்டாரு. அப்படி அரக்கவழி வெத்தலவாக்கு வேணும், அனாமத்தான் போயிட்டானேன்னு ஒரு சோடா உடைச்சு கொடுப்பேன். டமாட்டாக்கார கொடுப்பானா, சுகிக்கார் கொடுப்பானா. நடுவரவர்களே, அடுத்தவன் வாழ வச்சு பாக்குறது பட்டணம், நம்ம சொந்தத்தை வாழ வச்சு பாக்குறதாங்க கிராமம். உண்மையா? எங்க ஊர் பக்கத்துல இப்ப நான் தேவோட்ட டவுன்ல இருக்கேன். நான் கிராமத்துக்காரன், இப்ப டவுன்ல இருக்கேன். போன மாசம் எங்க வீட்டுக்கு ஏத்து வீட்டுல நைட்டு 1 மணிக்கு திருடன் குதிச்சுட்டான். குதிச்சவன் புருஷனும் பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புனான். வாயில துணியெல்லாம் வச்சு அமைக்கிட்டான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனா, என்ன அப்படின்னா அவுத்து விடுனா. திருடன் சொன்னா, கத்துனாயினா குத்துவேன் அப்படின்னா. கத்த மாட்டேன், அவுத்து விடுனா. அவுத்து விட்டோன்னு சொன்னா, திருட சார் நகை பணத்தை எல்லாம் அள்ளிட்டு கிளம்பிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போன்னு சொன்னா வச்சுட்டா போறீங்க, எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னா. என்னம்மான்னு கேட்டான். எதிர்த்த மாதிரிதான் என் நங்கையோட இருக்கு, போகும்போது அவ வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு போகணும். அதுக்கு திருடன் சொன்னா, அவ வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவன் சொல்லி தாண்டி ஓ வீட்டுக்கு வந்தோம்னு அவன் சொல்லியிருக்கான். நம்ம கிராமத்துல வந்து ஒரு வீட்டுல திருட குதிக்க முடியுமா? குதிச்சா ஒரு சத்தம் போட்டா ஊரே சுத்திடுவானா இல்லையா? கட்டி வச்சு உதப்பானா இல்லையா? அப்படி இருக்கா டவுன்ல? சிசிடிவி கேமரா மாட்டி வச்சுட்டு குரங்காட்டு அதை பார்த்து இருக்கிறாங்க. பட்டிக்காட்டுக்குள்ள கோழிகளை வாழ வந்தா அவளை உயிரோடு விடுவாங்களா? மார்கை இன்னைக்கு தானே சிசிடிவி கேமரா. அன்னைக்கு கிராமத்துல என்ன சிசிடிவி கேமரா இருந்துச்சு? இல்ல. அன்னைக்கு கிராமத்துல இருக்க சிசிடிவி கேமரா எது? அந்த கிராமத்திலே இருக்க கிளவிதான் சிசிடிவி கேமரா. எவனும் அந்த தெருவுக்குள்ள போக முடியாது. ஆறாதே ராமசாமி பேரனா, எங்க வந்த? சும்மா மாடு வாங்க வந்தேன். உன் தாத்தன்னு இப்படித்தான் தெரு தெருவா தெரிஞ்சேன், இப்ப நீனும் வந்து தெரியுற அப்படின்பா. கிளவி கரெக்டா கண்டுபிடிச்சு விடுவா யாரு வந்தாலும். இப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு முதல் பேசுறாங்களா நடுவரவர்களே? நான் கேக்குறேன், ஒரு பொம்பளைக்கு எதுங்க சிறப்பு? எது சிறப்பு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாளி கொண்டு போட்டு ரோட்ல வந்தா அந்த ஆத்தா மாசாணி தாயே வரமாரி. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவே அந்த மவராசி மூஞ்சில் முடிச்சுட்டு போனா, பட்டிக்காட்டுக்குள்ள பாராயாக சுப்பாயா மூஞ்சில் முடிச்சுட்டு போனேன். 2 மாடு விலைப்படுச்சது. வேற தனி போய் பேசுற 10,000 கம்மியா கொடுத்தான். அப்படி எங்க பட்டிக்காட்டுக்குள்ள பேசிப்பாங்க. இந்த பட்டாளத்துக்குள்ள எந்த பொமரியிலாவது மஞ்சள் தாய்ச்சி குளிக்கிறாளுங்களா? அல்லா பேரன் லெவலி, பேத்து லெவலி, ஆயா லெவலி, அப்பத்தா லெவலி, ஆட்டலு மாட்டலு அமைக்கி சிமிக்கி மேஸ்திரி என்ன கலவி கலக்கி செவத்துல அடிக்கிற. எங்க கவுதமி அடிப்பா பாரு.
இல்ல 16 வட்டி மேக்கப் போட்டு வந்து நீங்க என்னத்த சாதிச்சு இந்த காலத்துல? என் பொண்டாட்டில அந்த புருவ முடிய புடுங்கறதுக்கு 150 ரூபாய் செலவு பண்றாங்க. நான் 1.5 ரூபாய்க்கு பிளேடு வாங்கி ஏ சைடு 6 மாசம் பி சைடு 6 மாசம் ஜெயின் பண்ணிக்கிறேன். காலையில ஜெயின் பண்ண ஆரம்பிச்சு எடுத்து விட்டுக்காரம்மா சொல்லுது, என்ன வாத்தியார ரைஸ் மில் ஓட ஆரம்பிச்சு சொல்லுது மாதிரி கரெக்ட் சத்தம் கேட்குது. என் பொண்டாட்டி சொல்ற எங்கோட்டு மில்லுங்க பிளேடு மாத்தா மொத்தம் எங்க ஊர்ல சார் தேவகோட்டையில ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிருக்கோம், மகளிர் அழகு நிலையம். எல்லா லேடிஸையும் உள்ள விடுறான், என் பொண்டாட்டி மட்டும் உள்ள விட மாட்டேங்க. ஏங்க பணம் கணக்கு கொடுக்கலையா? நான் கேட்டேன் நேற்று, கையோடு கூட்டிட்டு போயிட்டேன். என் பொண்டாட்டி பணம் கொடுக்கலையா? இல்ல உன் என்ன பண்ணல, ஏன் என் பொண்டாட்டி மட்டும் உள்ள விட மாட்டேன்? இல்ல சார் உங்க பொண்டாட்டி உள்ள விடவே முடியாது சார். ஏமான்னு கேக்குறேன். சேர்ல உட்கார வச்சு மேக்கப் போட்டுவிட்டு வெள்ளரிக்காயை நறுக்கி வைக்கிறோம் சார். இந்த அம்மா எடுத்து தின்னு கொடுத்து சார் 70 ரூபாய் கொடுத்துட்டு 1.5 வெள்ளரிக்காயை காலி பண்ணுது சார் அப்படின்னு. நான் அந்த அம்மாட்ட ஒரு ஐடியா சொல்லிட்டு வந்தேன், இனிமே வெள்ளரிக்காயை வைக்கும் போது மிளகா பொடியை தூவி வை, அது எப்படி எடுக்கிறான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நடுவர் அவர்களே, என் பொண்டாட்டி சொன்னா மாமா மூச்சு பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு, என்ன பண்ணிட்டு நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு கழுவுல சுத்தமா போயிருவேன். மாட்டுச்சாணி மூஞ்சிலே போடுவாங்க, மரியாதை 4500 ரூபாய் பணம் கொடு என்ற டவுன் பிரெண்ட் சுமதி இருக்கிறா, என்னமா பேசியல் பண்றான், நம்ம நானும் போய் பண்றோம்னா என்னலே பேசியல் பட்டர் பேசியல்னு சொல்றேன். பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? ஒரு பழைய சந்தையில இந்த மாட்டை என்ன விலைக்கு வாங்கலாம்னு சொல்ல தெரியும், மாடு எத்தனை பால் கறக்கணும்னு கேட்டா சொல்ல தெரியும், சுழி சுத்தமானு கேட்டா சொல்ல தெரியும். பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? அது என்னடி பட்டர் பேசியல் கேட்ட, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பன்னாடு மூஞ்சி ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்கான். எவ்வளவு செலவுனா 4500 ரூபாய் நெஞ்சு வழிய வந்துட்டு 4500 ரூபாய்க்கு ஒரு பழைய சந்தையில ஒரு வெள்ளாட்டு வாங்கி விட்டா வருஷம் 2 குட்டி போடும் இல்லங்க. ஆமா நீ சொன்ன, நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. ஏனுங்க? கிடா ஆடு குட்டி போடாதாம்ல. ஏடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு குட்டி போடுது, அது பொட்டையாடா இருக்கு போடு. அவன் வீட்டுல கிடா ஆடு இல்லையே, உங்க வீட்டுல கடாயாடு இருக்குதுல. அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புறேன்னு என் கிடாய அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுருக்கியா? 2 குட்டி போட்டு. நாளைக்கு காத்தால போய் நேராம சட்டை கட்டி பிடிக்க ஆளு பழந்தவன், அதுக்கு முன்னாடி விட்டுறாதுக்கு ஒரு சட்டை போட்டுனாலும் மேல ஏறி புடிச்சு அதே பாலா போனவனே எரிஞ்சவனே எதோடு தொலைஞ்சவனே உங்க வீட்டுல கெடா இல்ல, எம்பட கெடா சேர்ந்தது உங்களோட கொட்டையாடு குட்டி போட்டுக்குது. ஒழுக்க மறுவாதியார் 2 குட்டின்னு ஒரு குட்டி பங்குகளுக்கு கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வருவான். சண்டைக்கு வந்தா சொல்லுங்க, ஊர் பெரிய மனுஷன் எல்லாம் கூட்டிட்டு போய் நாயத்தை பேசி முடிச்சு குட்டி வாங்கலாம். கேட்க மாட்டேன். ஏங்க கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வருவான். எதுக்குங்க வேற? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேப்ப. எதுக்கு சிரிக்கிறாங்க ஐயா? நல்லா அறிவா. நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேட்டாலும் கேட்பாம சண்டைக்கு வருவாங்க. ஆட்டுக்குட்டியோ நடுவரவர்களை 4500 ரூபாய் செலவழி ஒரு புருஷனா கட்ட போறேன் இல்ல. கல்யாணம் முடிச்சு 15 வருஷமா வச்சு பொழைக்கிறனால நீ 4500 ரூபாய் செலவிடுறது டவுனுக்காரி கூட சேர்ந்துட்டு குடும்பம் முன்னுக்கு வருமாட்டேன். அதுக்கு என்னங்கிறா? நான் இடத்துக்கு அலங்காரம் பண்றேன், பாக்குறீங்களுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டுன புருஷன் கிட்ட சொல்றாளே. தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது கண்டவனுக்கு அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் நான் கேக்குறேன். நடுவர் அவர்களை 4500 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே நான் திருப்பூர் பால் கொண்டு போயிட்டு ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கு எப்படி திருச்செங்கோடு டவுன் பக்கமா எனக்கு நம்பியூர் டவுன் பக்கம் நான் பால் ஊற்றி போட்டு வந்து பாக்குறேன். ஆளை காண பையன் மாடு பேசிட்டேன். பள்ளிக்கூடம் போறதுக்கு போட்டு என்ன மாடு பேசுக்கிறேன் எங்கடா கொம்மன்னு அம்மா பேசியல் பண்ண போயிட்டான்னா சொல்லி வச்சு கேட்டாலா உத்தம் வண்டி போறதுக்கு போய் பாக்குறேன். 4 பொம்பளை கௌதமி ஆட்டவே குண்டு குண்டா படுத்திருக்கிறாள். இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியுது. நான் மொல்ல கிட்ட போய் அம்மனியோ அடி ராஜேஸ்வரிக்கிற எப்பளுமே வாய் திறக்கலீங்களா? அங்கதான் மூச்சு பூரா அடுமாருக்கு வெண்ணக்காப் சாத்துற மாதிரி சாத்து படுத்திருக்கிறாங்க. ஏவன் பொண்டாட்டின்னு தெரியல, நாம அடையாளம் தெரியாது. அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சி வச்சுட்டா 4 பேர் இன்னும் பார்த்தோம். வேண்டாம் மானகட்ட மஞ்சனாதான் இப்படி போய் அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்து போட்டாங்கிற அவன் பேர் எனக்கு வந்துடாதா? நான் போய் அம்மனிங்கிற பேசல. அந்த ஓனரமா ஓரமா போன் பேசிட்டு ஒன்னு கிட்ட போய் என் கண்ணே பொண்டாட்டி வந்தாலே மாத்தியான்னு உள்ள 4 பொம்பளை ஈக்குறாங்க. ஆரோக்கியம் சம்சாரம் பண்ணா அந்த 70 எரிச்சத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவேன். அல்ல ஒரே கணக்கு விட்டுட்டு கிடக்குறாளுவோ அடையாள சிக்கல சுத்தி எழுப்பி ஊட்டுச்சாவி வாங்கிட்டு போகணும்னு அந்த அம்மா கேட்ட உனக்கு கண்ணான மூஞ்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு. 15 வருஷமா கூட ஒண்டாட்டி கூட பொழைக்கிறேன், நீ அடையாள சிக்கலிக்கிறேன்.
அவ மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தாச்சு, எனக்கு எப்படி தெரியுமா அவ கேட்டான். நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்து இருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்கும், மோசு மோசு பொம்மேரி நாய், அந்த பொம்பேரி நாய். அது என்ன வச்சு கதவு சந்தில் மூடிட்டு உள்ள போனது. என்னை பெத்த ஆயமாருக்கு இத்தனை பேர் இருக்கிறீங்க, பாலாடைப்பட்ட நாய்க்கப்பட்டு இருக்குமா. அது சேர் மேல ஏறி படுத்துக்கிறவங்க மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்துக்கிற நாய் தெரியும். கேக்குறா, ஏன் மேடம் 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கிற மணிக்கு பேசியல, 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க கேக்குறாளே. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 கொடுத்தது கிராமமா நகரமா? அப்படி கேளியா? நடுவரவர்களை யோசனை பண்ணி பாருங்க. யோசனை மாடு வண்டி மாடு சப்புச்சாடுப்பா. அன்னைக்கெல்லாம் பட்டிக்காட்டுல இன்னைக்கு பொம்பளைக்கு பொழுதுக்கு பாடுபடுறான். காத்தால இருந்துச்சு, சட்டிவான கழுவி உருவாசு கூட்டி பயண பள்ளிக்கூடம் தாண்டி புருஷன் வேலைக்கு தாண்டி 9 மணிக்கு ஆடு மாடு வச்சுக்கிறீ மேய்க்கு போறாங்க, தறி போடுக்கிறீ தான் போட போறாங்க. இந்த பட்டணத்துல அல்ல தின்னு கொளுத்து பண்டு கொளுத்த நண்டு கொளுத்த வங்கல் தாங்காதுன்னு சொல்லி பொழுதா பொழுது டிவி 6:30 மணி ஆன ராமயானம், 7 மணிக்கு ஆடினா 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு 3 முடிச்சு 8:30 மணிக்கு முடிச்சு 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30க்கு எதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30க்கு தான் அடுப்புலயும் வைக்கிற அளவு கொல்லி. ஏமாப்ல அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல தான் அந்த ராஜி போலீஸ் ஆயா அவன் ஓட்டமா ஓடுறான். ஏதோ மொள்ள வியாபக்கார மனசு கொஞ்சம் கலந்து கிடக்குது. எப்ப சேர்த்துவானோ தொலைவானோ தெரிய மாட்டேங்குது. பாக்கியலட்சுமிக்கு ஈஸ்வரி ராஜா கூட்டணி ஓடிட்டு பாக்கியால எள்ளிச்சடைய ஏழக்குட்டி ஊத்துறாங்க. இந்த கையில என்னாச்சுன்னா மேடம் மேருக்கு கேக்குறாங்க. கையில் ஒண்ணு பாக்கலையா? இந்த பாரு, அவளுக்கு கல்யாணமாயி 9 வாரம் ஆச்சு, இன்னும் பசுமைக்கே நடக்கல அவளுக்கு. அவ எங்க பாலு சொப்ப கொண்டு போனா ஒருத்தி வழி கொடுவரா. அவ தங்கச்சிக்காரி பவுத்துக்கிட்டு திரியிற. அவளுக்கு 13 மாசமா குழந்தைய பிறக்க மாட்டேங்குது. அவளுக்கு எப்ப பசி நடக்கிறது, எப்ப குழந்தை பிறக்கிறது, அது ஆனா பொண்ணான்னு தெரியல. கவுது ஆஹா, அவ்வளவு நாடகத்தை எவ்வளவு தெளிவா சொல்றாரு மாப்பிள்ள. ஒரு தடவை கைதட்டல் கொடுங்க பாப்போம், கை கொடு மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள, பட்டணத்துல உள்ளவங்க பூரா டிவி பாக்குறான்னா அவ்வளவு நாடகத்தை நீங்க கரெக்டா சொல்றீங்கடா. நியாயா? நடுவரவர்களை தமிழ்நாட்டை மாத்திரம், இந்தியா மாத்திரம், திருச்சிக்கோட்டை மாத்திரம், கோழிக்கால் நத்தத்தை மாத்திரம் சொல்ற ஆம்பளைகளை கல்யாணம் பண்ணாலே மாத்தி கொடுக்கும். கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டா நம்மளால சேடலை கூட மாத்த முடியாது. ரிமோட் பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டாரு. வேற நீங்க ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டு இருக்கு, ஒரு ஸ்கோர் பாக்குறேன், ஸ்கோர் வேணுமா, நைட் சோறு வேணுமா, சோழி புடிச்சது. பாத்ரூம் போறாளக்கா ரிமோட்டை கொண்டையிலயும் சொருவிட்டு போறாங்க. அடி குடுறீனா ஆடி மாத்தி போடுங்க. ஆம்பளைதான மாசமான 350 ரூபாய் பணம் கட்டுறேன். அவனுக்கு எப்ப கிடைக்கும் ரிமோட்? ஆம்பளைக்கு எல்லாம் எப்ப தெரியுமா டிவி ரிமோட் கிடைக்கும்? நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிமோட்டை கொடுப்பாங்க. இந்தாங்க நீங்க பாருங்க. நம்ம போட்டோம்னா அப்ப தாண்டா 2 அண்டா நிறைய மருந்து கட்டுறாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம். நாங்க தீர்த்துக்கிற மரம். நடுவரவர் பொண்ணு எப்படி இருக்கணும்னு எங்க பட்டிக்காட்டுக்கு வாங்க, நான் காட்டுறேன் எப்படி இருக்கணும். உடலழகை ஊரு வச்ச காட்டக்கூடாது, இருக்க வேணும் பொண்ணு. சிவப்பு சாயம் பூசக்கூடாதுங்கிற அந்த அம்மா தக்காளி பழத்தை கடிச்சது மாதிரி வந்து வாய வச்சுட்டு அதான் பாக்குறேன். நடுவரவர்களே, இந்த காலத்துல பட்டணத்துல ஆம்பளை பையன் எது பொம்பளை பிள்ளை எதுன்னு தெரியுதா? ஆம்பளை போடுற துணி பூரா போடுறாங்க பொம்பளையும். ஆம்பளை போடுற டிஷர்ட் பொம்பளை பிள்ளை போடுறான், ஆம்பளை போடுற டவுசரை பொம்பளை பிள்ளை போடுறான், ஆம்பளை போடுற பேண்ட பொம்பளை பிள்ளை போடுறாளே. என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொம்பளை கட்டுற சீலை கட்டணும்னு ஆசைப்பட்டானுங்களா? என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொம்பளை போடுற அந்த நைட்டி போடணும்னு ஆசைப்பட்டானுங்களா? இல்ல என்னைக்காவது ஆம்பளை பசங்க அந்த பொம்பளை போடுற அந்த லெகின்ஸ் தான் போடணும் ஆசைப்பட்டாங்க. ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல உனக்கு லெகின்ஸ் போட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்து சிரிப்பு. நல்ல சுடுகாட்டு பேய் மாதிரி. நடுவரவர்களே, ஆண் எது பொண்ணுதுன்னே தெரியாது கிடக்குதுங்க. நீங்க பட்டிக்காட்டுக்குள்ள பூரா பிராடுங்க. பட்டிக்காட்டுக்குள்ள பூரா உண்மையை நீ பண்ற வேலையை சொல்லாத உண்மையை பேசி. நான் சொல்றேனுங்க, பட்டிக்காட்டு சனங்களை பூரா அந்த பிராடு வந்து ஏமாத்துறாங்கன்னு. சீட்டை சேத்திர, நாட்டை சேத்திர, அதை சேத்திர, இதை சேர, ஏழை வாழை கிட்ட வாங்கி திங்க பிராடு பூரா டவுனுக்குள்ள கிடக்குறாங்க. எங்க இருந்து வருது காசு? கிராமத்தா உழைச்சு அங்க பூமியாட்ட கொண்டாந்து வித்து பசங்க படிப்புக்கு வேண்டி டவுனுக்கு வந்தா கடைசியில அவன் கிராமத்து வாழ்க்கையை மறந்து டவுன் வாழ்க்கையில வாழ பழகிக்கிறானுங்க. இங்க இருக்கிற பூரா அவனை மாத்தி போடுறாங்க.
எப்படி வெள்ளத்தனையும் மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையும் உயர்வுன்னு சொன்னாங்களோ, தண்ணி வர வர தாமரை மேல வந்துக்குமா, அதே போல டவுனுக்கு வர வர அவ புத்தி மாத்தமாய் போகுதுங்க. நடுவரவர்களே, அன்னைக்கெல்லாம் பட்டிக்காட்டுக்குள்ள என்னங்க வைத்தியம்? புள்ள வளர்த்தினே வேறு சுக்குக்கு, நெஞ்ச கறிக்குதா சுக்கர சூத்து, சளி புடிச்சுக்குதா சுக்கர சூத்து, மாந்தமா சுக்கர சூத்து, வயிற்று வலியா சுக்கர சூத்து, அப்படி வாதம் வந்துருச்சா சுக்கர சூத்து, நடுவர் வந்துருச்சா சுக்கர சூத்து. ஏங்க நீங்க சுக்க தவிர வேற எதுவும் அரைச்சு ஊத்தலையடா. நடுவரவர்களை சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைங்க. அதனாலதான் ஊடு தவறாத புள்ள வளர்த்தி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தொட்ட 90 ஆஸ்பத்திரி எடுத்துட்டு போறீங்க, அச்சனது பண்ண ஆஸ்பத்திரி. ஏன்னா குழந்தைன்னு இருந்தா அது அழுவாது இருக்குமா, அதுக்கு காய்ச்ச வராது இருக்குமா, தொட்டதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி. ஐயா, அந்த காலத்துல பட்டிக்காட்டுக்குள்ள புள்ள பக்கரவை எவைய மாத்துறதுன்னா, தேங்காய் பால் தினமும் ஒரு கிளாஸ் காய்ச்சி கொடுப்பாங்க, பிறந்த தண்ணி கொடுப்பாங்க, சீரக கசாயம்னு ஒரு கசாயம் மாசமா இருக்கிற பொம்பளைகளுக்கு, வேப்பத்தாலை வடச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்து அக்கடால கொட்டி போட்டு ஒரு குடி சீரகத்தை போட்டு வறுத்து அதுல 2 டம்ளர் தண்ணி ஊத்துனாங்கன்னா 1 டம்ளர் சுண்டி வரும். சுண்டி வந்து அதுக்கப்புறம் நாட்டு மாட்டு வெண்ணெய்க்குள்ள டம்ளர்ல போட்டு அந்த தண்ணி ஊத்தி வடிச்சு கொடுப்பாங்க. சீரக கசாயம் அல்ல நேரம் புட்டு போகும், மூச்சுதான் புட்டு போகும், முதுகு வலி விட்டு போகும். இப்ப 10 நாள் தள்ளி போகல புருஷன்கிட்ட. ஏனுங்கோ என்னடி ஏனுங்கோ என்ன கொண்டாடுற, எனக்கு வெக்கமா இந்த வயசுலயாவது நீங்க என்னடி நீங்க நான் அப்பா வைத்திட்ட சொல்லவே இல்லை. இப்பதான் சொல்றேன், இவ்வளவு சொல்றேன்ல, நம்ப வேண்டாம். எதுக்கு செக்கப்புக்கு போகுமா, செக்கப்புக்கு அவன் வா ஆஸ்பத்திரிங்க இருக்குது சுகாதாரம். சுகாதார நிலையத்துக்கு போறதங்காப்பங்காயால 50 ஓடு போட்டோட கட்டி கழிச்சு கருமாந்திரம் பண்ணாங்களா, பாரியாதிய பிரைவேட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போல கூட்ட பொழைச்சானு பொழத்தான் போனேன்னுங்கிறான். காத்தால 7 மணிக்கு ஆமணி வர சொல்லி இந்த குட்டியானை ஊட்டி உள்ளுக்குள்ள போட்டி இங்க இருந்து சேலம் கொண்டு போனா காத்தால 10 மணி ஆயிடுது. நம்மளுக்கு முன்னால 10 பேர் டோக்கன் போட்டு படுத்துக்கிறாங்க. நரசம்மா டோக்கன் நம்பர் 12 ப்ளீஸ் கம். இவே இழுச்சு வாய், உங்க மிஸ்ஸஸ் பேர் கவரிங்க கவரிங்க, இந்தாங்க ஒரு லிஸ்ட கொடுத்து போய் டோக்கன் பீஸ் கட்டு. 13,000 ரூபாய் கட்டியாச்சு. அங்க கொண்டு மல்லாக்கு படுக்க வச்சு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் 16 டெஸ்ட் எடுத்துட்டு டாக்டர் அம்மா 12 மணிக்கு வந்து டோக்கன் நம்பர் 12 கம். இவன் உங்க மிஸ்ஸஸ் செக் பண்ணும், பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் குமார், நீங்க அப்பாயிட்டீங்க. நெசமாவா? ஆமா, உனக்குதான் தெரியுமே, உனக்கு சொல்லவே இல்லை மட்டும்தான். இன்னைக்கு டவுனுக்காரரு அப்பன் ஆயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 17,000 ரூபாய் செலவாகும். பட்டிக்காட்டுக்குள்ள அப்படி இல்லை, கிளவி இருப்பா கைய பிடிச்சு பாப்பா, இல்லே அம்மனி கற்பனாடி துடிக்குதுலே, மாசமா இருக்கிற உள்ள ஒரு கடையும் குக்கப்படாது, ஓடியாடி வேலை செய்யும். ஏப்பத்தா என்ன வேலை செய்யிட்டு, ஆனா என்ன இப்படி கேக்குற, குத்த வச்சு தீயறி கம்பு குத்து சோறாக்கு குடிகாலத்துல தண்ணி கொண்டா வேற குடிச்சுக்கூடா, ஆனா என்ன கொமரி ஆட்டுக்கல் ஆட்டு அம்மிக்கல் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க போம்பளை இருக்கு. பட்டிக்காட்டுக்கு ஒண்ணு புத்தி சொல்றதுக்கு ஆயாமார்களும் வீட்டுல வச்சிருக்கிறான். கிளவி சொன்னா கோமரி கேட்டா புள்ள பெத்தா. இங்க டவுன்ல அந்த அம்மா நல்ல பூசணி பழமாட்டு இருக்குது நம்ம கௌதமி ஆட்டம். டாக்டர் என்ன சொல்றோம், உங்க மிஸ்ஸஸ் செக் பண்ணி பார்த்தா உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குது, பிளட் சர்க்குலேஷன் கம்மியா இருக்குது, 16 பாயிண்ட் நத்தம் இருக்கும், 7 பாயிண்ட் தான் இருக்குது நத்தம். சரி என்ன வந்துட்டு டேக் பெட்ரஸ்ட். பெட்ரஸ்ட் என்ன, நல்ல மல்லாக்கு படுக்க வச்சு இங்க வீட்டுல இந்த பக்கம் இவியாயா அந்த பக்கம் அவியாயா, அப்பதான் சமந்தி சமந்தி சமந்தம் கலக்கு வாழுவோம். கண்ணு ஆப்பிள் ஜூஸ் குடி, இனிக்கு கண்ணு ஆரஞ்சு ஜூஸ் குடி, கண்ணு போன்மிட்டா குடி, கண்ணு பூஸ்ட் குடி, சூப்பர் கொப்பஞ்சாட்டியோடதுங்க. மொட்டை கம்மஞ்சோத்த மோர் மறைக்குமா, கோமட்ட புள்ளை தாய் மறைப்பாளா? இன்னைக்கு பட்டிக்காட்டுக்குள்ள பச்சை புள்ளது நீ கரைச்சு குடிச்சு போட்டு 8 புள்ள 10 புள்ள பெக்குறாங்க நடுவரவர்களே. இன்னைக்கு ஒத்த புள்ள பத்துக்கிறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்களே. இந்த பட்டணத்து வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா? வேணாம் ஐயா, வேண்டாம். நடுவரவர்களே, முதல் புருஷனை மதிக்கிறாங்க இந்த காலத்துல. புருஷன் பேரத்தை பட்டிக்காட்டுக்குள்ள போய் கேட்டு பாரு, சொல்லி போடுவாங்களா? புருஷன் பேரு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு பட்டணத்துல கூப்பிடுறது எப்படி, குமார சேகர மூர்த்தி அருள அப்படிலாம் இல்ல.
ஒருத்தன் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா அவன் பொண்டாட்டி கூப்பிடுறத வச்சு கண்டுபிடிச்சான். அப்படியா? எப்படிங்க? ஏங்க அப்படின்னா 1 வருஷம் ஆச்சு. ரமேஷ் அப்பா அப்படின்னா ஒரு புள்ள பிறந்துருச்சு. சுரேஷ் அப்பா 2 புள்ள பிறந்துருச்சு. 15 வருஷம் ஆச்சு. எப்படி கூப்பிடுவான்? எனக்கெல்லாம் 25 வருஷம் ஆச்சு. இப்ப நீங்க நினைச்சு பாக்குறீங்க இவன் பொண்டாட்டி எப்படி கூப்பிடுவான்? 25 வருஷம் ஆச்சு, கூப்பிடுறதே இல்ல. இருபத்தி 25 வருஷம் கழிச்சு கூப்பிட்டு என்ன கூப்பிடாங்க? வாழ்க்கையே வெறுத்து போச்சா? நடுவர் அவர்களே, காசு இருந்தா தாங்க டவுனுக்குள்ள மதிப்பு. காசை கண்டுதான் ஓடுறாங்க. ஆனா பட்டிக்காட்டுக்குள்ள அப்படி இல்லைங்க. அவனுக்கு இருக்குதோ இல்லையோ அவனை தக்காத்தி விட்டாங்க. ஒரு 5-10 கடனா போய் தொழில் நட்டமா போச்சுன்னா ஆளுக்கு 5000 ரூபாய் சீட்டை சேர்த்து இதாடா போடா வச்சு பொலைடான்னு சொல்லக்கூடிய பாங்கு இன்னைக்கு கிராமத்துல இருக்குதுங்க. ஆனா டவுனுக்குள்ள அப்படி இல்லைங்க. ஒருத்தர் கெட்டு போயிட்டான்னா வாய் கொட்டி சிரிக்கக்கூடிய பாங்கு இந்த பட்டணத்துல இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்கலாம், செண்டு லட்சக்கணக்கில் விற்கலாம், பணம் கோடிக்கணக்கில் பொறலாமுங்க. ஆனா நல்ல மனசு இருக்கக்கூடிய மக்கா பட்டிக்காட்டுல தாங்க இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு கோயில் கும்பாசம் போய் கேட்டு பாருங்க, கூசாத அவங்கிட்ட இருக்குதா இல்லையா 5000 ரூபாய் எழுதுவேன். ஒரு கல்யாணத்தை போய் பாருங்க, அவங்கிட்ட இருக்குதா இல்லையா கடனை வாங்கினாலும் அந்த முய்ய கொண்டு வச்சுட்டு வருவானுங்க. ஏன்னா பட்டிக்காட்டுல இருக்கிறவ சொத்தழிஞ்சாலே சொல்லலியாத வாழக்கூடிய பண்பு எங்க கிராம வாழ்க்கையில் இருக்குதுங்க. ஆனா நகர வாழ்க்கையில அப்படி இல்லைங்க. சும்மா ஆடம்பரம் பகட்டு துணிமணி பந்தாவிலதான் இருக்குதே தவிர ஊடு பெருசா இருக்கு தறி 100 ஓடு போய் பாருங்க கடனை அத்தனை கடன் வச்சிருப்பேன். ஊரா மொல்ல அவரை போட்ட கொள்ள. ஆனா நாங்க அப்படி இல்லைங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ பழகணும்னா கிராமத்துக்கு வரணுங்க. அதனாலதான் இன்னைக்கு ஐடில வேலை பார்க்கிற பசங்க பூரா கிராமத்துல ஒரு 4 சென்ட் இடம்னாலும் வாங்கி ஒரு ஊட்ட கட்டணும். வயசானவங்க கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க இன்னைக்கு ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல்னு பாங்கான பகுதியாவிட்டு ஒரு பட்டிக்காட்டுல ஒரு ஃபார்ம் ஹவுஸ்னாலும் கட்டி வந்துடும். சுத்தமான காத்து, சுகாதாரமான குடிநீர், நல்ல மனசுள்ள மக்கள் வாழக்கூடிய இடம் எங்களுடைய கிராம வாழ்க்கைங்க. அடுக்கடுக்கா வீடு, ஆடம்பர வாழ்க்கை, ஊர் முழுக்க கடனை வாங்கி வாழ்றது இவருடைய நகரத்து வாழ்க்கைங்க. தன்னானே நான நன்னா தானே நான நன்னா தன்னானே நானே நன்னே தன்னா நானே நன்னா ஒட்டந்த கடைசி நானேங்கம்மா போய் யாரம்மாவே 9 நாளும் பழகி கொண்டவம்மா கல்லறைக்கு போவையிலே வீணாவாழ விதத்தி சொல்லி என்றைக்கும் இன்றைக்கும் விவசாயம் காப்பது கிராமத்தில்தான். விளைபொருளுக்கு விலை இல்லாமல் தவிப்பதும் கிராமத்தில்தான். கடம்பட்டி வாழ்வதும் கிராமத்தில்தான். ஆனால் கௌரவமாக வாழ்வதும் கிராமத்தில் தான் என்று சொல்லி இன்னைக்கு விவசாயம் பண்றவங்கனே பட்டிக்காட்டுக்காருன்னு சொல்லி பட்டணத்துக்கு குமரி கட்டமானுங்கிறாள். எவனுக்கோ அடிமையா இருக்கக்கூடிய தொழில் பண்றவன கட்டணம்ங்கிறான். ஆனா இந்த உலகத்திலேயே எவனுக்கு அடிமை இல்லாத ஒரு தொழில்னா அது விவசாய தொழில் தான். வேலை இருந்தா எந்திரிச்சு செய்யலாம், இல்ல வேப்பரத்தடி கட்டில் போட்டு தூங்கலாம், யாரும் அதுக்கு பண்ணாடி இல்லை என்று சொல்லி உண்மையாலுமே மகிழ்ச்சியாகும் மன நிறைவாகும் மனிதன் வாழ கிராம வாழ்க்கையே சிறந்தது என்று நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வெளிவருவது உங்கள் அன்பு விவசாயி மஞ்சுநாதன். வாழ்க வையமும், வாழ்க வளமுடன், வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்கு அவன் புகழ், நீங்க அவன் வறுமை. விவசாயம் பண்ற வயது பொண்ணு கொடுங்க, நல்லவே வருஷம் ஒரு